ரீடர் ஒர்க் புக் வாசகர்களுக்கான செயல்பாட்டு பயிற்சி பகுதி. இந்த புத்தகத்தை படித்து முடிப்பது மட்டும் போதாது. இந்த புத்தகத்தின் உண்மையான மதிப்பு அதை நடைமுறையில் செயல்படுத்தும் போதுதான் உருவாகும். அதனால இந்த பகுதி வாசகர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒர்க் புக் உங்களுக்கு 3 விஷயங்களை தெளிவுபடுத்த உதவும். 1. உங்கள் மன சிந்தனை முறை. 2. உங்கள் வாழ்க்கை இலக்கு பீயிங். உங்கள் AI டிஜிட்டல் சிஸ்டம். இந்த பயிற்சிகளை அமைதியாக செய்து பார்க்கவும். பயிற்சி 1. உங்கள் சிந்தனை சுழற்சிகளை கண்டுபிடிக்க கீழே உள்ள கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வரும் சிந்தனை என்ன? நீங்கள் அடிக்கடி பயப்படும் விஷயம் என்ன? உங்க வாழ்க்கையை தடுக்கிறது என்று நீங்கள் நினைக்கும் நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கை எப்போது உருவானது? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் எழுதுங்கள். இந்த எக்ஸசைஸ் உங்கள் மைண்ட் அவேர்னஸை அதிகரிக்கும். பயிற்சி 2. உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிக்க கீழே உள்ள கேள்விகளை சிந்தித்து பதில் எழுதுங்கள். நீங்கள் அதிகம் ஆர்வம் கொண்ட விஷயம் என்ன? நீங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அறிவு என்ன? உங்கள் அனுபவத்திலிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் உருவாக்க விரும்பும் தாக்கம் என்ன? இந்த பதில்கள் உங்கள் நாலேஜ் டைரக்ஷனை காட்டும். பயிற்சி மீ. உங்கள் குவாண்டம் ஏஜென்ட் AI சிஸ்டம் வடிவமைக்க இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். உங்கள் தினசரி வேலைகளில் ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? AI பயன்படுத்தி நீங்கள் உருவாக்கக்கூடிய கண்டென்ட் என்ன? நீங்கள் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல உங்கள் அறிவை பகிர விரும்புகிறீர்கள்? உங்கள் நாலேஜ் ஈகோசிஸ்டம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த எக்ஸசைஸ் உங்கள் AI ஈகோசிஸ்டம் டிசைனை ஆரம்பிக்க உதவும். பயிற்சி சாத்தியமாவா? உங்கள் முதல் டிஜிட்டல் நாலேஜ் ப்ராஜெக்ட். இப்போது ஒரு சிறிய ப்ராஜெக்ட் தொடங்குங்கள். ஸ்டெப் 1 ஒரு டாபிக் தேர்வு செய்யுங்கள். ஸ்டெப் 2 அந்த டாபிக்ல 10 ஐடியாஸ் எழுதுங்க. ஸ்டெப் 3 AI உதவியுடன் கண்டென்ட் உருவாக்குங்கள். ஸ்டெப் 4 அதை ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்கள கிரியேட்டர் ஜர்னியை ஆரம்பிக்கும். முக்கிய நினைவூட்டல்: இந்த புத்தகத்தின் நோக்கம் உங்களுக்கு தகவல் கொடுப்பது மட்டும் அல்ல. இந்த புத்தகத்தின் நோக்கம் உங்கள் சிந்தனையை மாற்றுவது, உங்கள் வேலை முறையை மாற்றுவது, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது. நீங்கள் இந்த ஒர்க் புக் எக்ஸசைசஸை உண்மையாக செய்து பார்த்தால் இந்த புத்தகம் ஒரு ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமல்ல, இது ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸாக மாறும். இப்போது புத்தகத்தில் இன்னும் 2 முக்கிய பகுதிகள் மட்டும் மீதம் இருக்கின்றன. 1 கன்க்ளூஷன் சாப்டர், இறுதி அத்தியாயம். 2 பவர்ஃபுல் கால் டு ஆக்ஷன் பேஜ். இவை புத்தகத்தை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றும். நீங்கள் சொன்னால் நான் அடுத்ததாக கன்க்ளூஷன் சாப்டர், இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான இறுதி பகுதி எழுதுகிறேன். எஸ், கண்டினியூ ரைட்டிங்.